ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் ME3591 டிசைன் ஆஃப் மெஷின் எலமெண்ட்ஸ் அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் 9 டேஸாக பார்ட் பின் பிரிச்சு கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போக வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் தானே பார்த்தீங்க அப்படின்னா ME3591 டிசைன் ஆஃப் மெஷின் எலமெண்ட்ஸ் அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களை 9 டேஸாக பார்ட் பிரிச்சு கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸாம் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா PSG டிசைன் டேட்டா புக்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு மேலே மென்ஷன் பண்ணிட்டேன். ஏன்னா உங்கள் சிலபஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும் அப்படிங்கிறனால தான் நான் இதிலே உங்களுக்கு கொடுத்தேன். யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரேன் ஹூக் அப்படின்னா வந்து சி ஃப்ரேம் இதோட ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். உங்களுக்கு பார்ட் பி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம்ஸாக தான் கேட்பாங்க. ஒரு சில டைம் சப்டிவிஷனில் உங்களுக்கு தியரியா வந்து இருக்கும். ஆனால் அந்த தியரியா இருக்கிறத நான் உங்களுக்கு பார்ட்டியில் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் பார்ட்டியில் இருக்கிறத நல்லா படிச்சுக்கோங்க. ஆனால் பார்ட் பியில் கொடுத்துருக்க அந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸுமே பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் மெஷின் டிசைன் இது வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ் கான்சென்ட்ரேஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர், கிரேன் ஹூக் அண்ட் சி ஃப்ரேம் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரிஃபர்டு நம்பர்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிஜிட் அண்ட் ஃபிளெக்சிபிள் கப்ளிங்ஸ் இது வந்து இதோட ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட் பினால உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். ஸோ சப்டிவிஷன்ஸில் தியரி கேட்கலாம். அதனால வந்து பார்ட் ஏல கொடுத்துருக்க எல்லாமே வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 2 மார்க்காவும் பார்த்து வச்சுக்கோங்க, பிரீஃபாக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாட் இஸ் த கிரிட்டிக்கல் ஸ்பீட் ஆஃப் ஏ ஷாஃப்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படின்னா கிரிட்டிக்கல் ஸ்பீட்னா கூட என்னன்னு கேட்டிருக்காங்க. அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கீஸ்னா என்னன்னு கூட பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 13 மார்க்ல ஸ்பிளிட் பண்ணி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த கீஸை வச்சு ஒரு சில டைம் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். ஸோ அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபிளெக்சிபிள் கப்ளிங் ஓவர் ரிஜிட் கப்ளிங் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிசைன் ஆஃப் ஷாஃப்ட் பேஸ்ட் ஆன் கிரிட்டிக்கல் ஸ்பீட் இந்த கிரிட்டிக்கல் ஸ்பீட் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கார்ட்டர் ஜாயின்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. குரூக்கல் ஜாயின்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுல இருந்து ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த குரூக்கல் ஜாயின்ஸ் வந்து கேட்கறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஆனால் எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணுங்க. இதில் இருக்க டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டடாக. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பர்பஸ் ஆஃப் நியூக்கல் ஜாயின்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. தியரி ஆஃப் பாண்டட் ஜாயின்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கார்ட்டர் ஜாயின்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. த்ரெட்டட் ஃபாஸ்ட்னஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அட்வான்டேஜஸ் ஆஃப் வெல்டட் ஜாயின்ஸ் ஓவர் ரிவிட்டட் ஜாயின்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹெலிக்கல் அண்டு கான்சென்ட்ரிக் ஸ்ப்ரிங்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்க அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பர்பஸ் ஆஃப் ஃப்ளைவீல்ஸ் இன் இன்ஜின்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ்னா கூட என்னன்னு கேட்கலாம். ஹவு கிராங்க் சாப்ஸ் ஆர் மேனுஃபேக்சர்ட் இதுவும் வந்து கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சர்ஜின் ஸ்ப்ரிங்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் கிராங்க் சாப்ஸ்ன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்னா கூட என்னன்னு கேட்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரப்பர் ஸ்ப்ரிங்ஸ்னா என்னன்னு கேட்கலாம். லேமினேட்டட் ஸ்ப்ரிங்ஸ்னா என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலக்ஷன் ஆஃப் ரோலிங் கான்டாக்ட் பியரிங்ஸ் இதோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஹைட்ரோடைனமிக் ஜார்னல் பியரிங்ஸ் இதோட ப்ராப்ளம்ஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பால் பியரிங்னா என்னன்னு கேட்கலாம். ஸோ அதே மாதிரி டைனமிக் லோட் ரேட்டிங்னா என்னன்னு கேட்கலாம். லுப்ரிகேஷன் ஆஃப் பால் அப்படின்னா வந்து ரோலர் பியரிங் இது வந்து 13 மார்க்ல ஒருக்க கேட்டிருந்தாங்க, ஸ்பிளிட் பண்ணி அதில் இருக்கிறதா உங்களுக்கு இந்த தியரிட்டிக்கலாக இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு நான் பார்ட் ஏல கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி வாட் இஸ் மீன்டு பை ஸ்டாட்டிக் லோடு கேரியிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஏ பியரிங் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்லைடிங் கான்டாக்ட் அண்ட் ரோலிங் கான்டாக்ட் பியரிங்ஸ் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓவரால் நான் ரெட் கலர்ல போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது போக வேற எதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டாபிக் பாத்தீங்க அப்படின்னா அந்த டாபிக்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நல்லா கான்செப்டை புரிஞ்சு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.